ரொம்ப நன்றி முதல்ல இந்த கிளாஸ் வந்து எனக்கு இது பண்ணி குடுத்ததுக்கு. இதுக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்வேன். ஏன்னா நீங்க தானே அதிகாலையில எழுந்தா நெறைய மிராக்கிள்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா உண்மையில நான் மார்னிங் நான் ஒரு 4 மணி போல எழுந்து மாடிக்கு சும்மா போவேன். ஒரு 1/2 அன் ஹவர் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த நேரத்துல நான் உண்மையிலேயே நெனச்சிருக்கேன், எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போகணும்னு தோணுது. ஆனா இது எப்படி செய்யறது? எப்படி இதெல்லாம் கத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு நல்ல குருவா வந்து எனக்கு வழி காமிச்சு கொடுங்கன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் நிஜமா வேணேன். சத்தியமா இன்னைக்கு நான் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். நான் நிறைய கிளாஸஸ் போயிருக்கேன். பட் இதோட வைப்ரேஷன் எனக்கு இப்பவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் a better feeling. இப்போ எனக்கு இப்பவே தெரியுது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்தை கேட்கணும், மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும், மறுபடியும் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இப்போது இந்த திருவாசகம், திருக்குறள், திருக்குரான் இந்த மாதிரியான புனித நூல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் விளக்கன்னு எந்த கொம்பனாலையும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அறிவுக்கு தகுந்தாற் போல தான் அது விளக்கம் கொடுக்கும், தெளிவை கொடுக்குமே தவிர நாளான்னைக்கு நீங்கள் வேற ஒரு அறிவோடு வந்து பார்க்குறீங்க, வேற ஒரு தெளிவோடு வந்து பார்க்குறீங்கன்னா அப்போ வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும். அது இன்னும் கொஞ்ச நாள் விட்டு ஒரு 50-60 வயசில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு அர்த்தம் ஒன்று கொடுக்கும், உங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். இன்னும் நீங்கள் 100 வயசில் பார்க்குறீங்கன்னா வேற லெவலில் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அது இன்னும் அர்த்தத்தை கொடுக்க தயார் நிலையில் தான் இருக்குது. புனித நூல்கள், புனித தத்துவங்கள், புனித விளக்கங்கள், புனிதமான வீடியோஸு, புனிதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியது எல்லாமே அவ்வளவு அர்த்தங்களை உள்ளடக்கியது. அதுதான் இறைநிலை, அதுதான் இறைவன்றது. அதெல்லாம் இறை சார்ந்த விஷயத்துக்கு இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டுன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான் இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் எண்டுன்னு சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் அறிவு பார்த்தலன்னு அர்த்தம். இறை சார்ந்த விஷயங்களுக்கு இது ஸ்டார்டிங் இது எண்டுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால தான் கேட்ட விஷயத்தவே திரும்ப கேளுங்க, அதில் தப்பே கிடையாது. இப்போ என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு மாதிரி புரியும், நாளைக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு மாதிரி புரியும், நாளானைக்கு பார்க்குறீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வேற ஒன்று புரியும். கேட்ட விஷயத்தவே கண்டிப்பாக நீங்கள் திரும்ப கேட்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் என்ன, தெளிவு என்ன, புரிதல் என்னன்றது புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாதுங்க. இப்போது மனிதன் பொதுவாகவே என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா இந்த மேம்புல் மேயக்கூடிய பழக்கம் இருக்குது. ஒரு விஷயத்தை படிக்கிறான், படித்தவுடனே படித்து முடித்தோடனே இவ்வளோதாங்க அர்த்தம் அப்படிங்கிறான். இது வந்து சாதாரண ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் மிக சிறந்த ஞானிகள், மிக சிறந்த மனிதநேயவாதிகள், மிக சிறந்த தெளிவான பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் என்ன இருக்குது, என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் ஆழமாக போக உங்களுடைய மைண்டு என்ன ஆகுன்னா மூளையை கடந்து லைட்டோட கனெக்ட் ஆகிடுவீங்க, அந்த ஒளியோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த ஒளியோட கனெக்ட் ஆகும்போது தான் காஸ்மிக்கோட பவர் ஆக்டிவேட் ஆகி பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக அந்த விஷயத்தை எப்படி அணுகிறதுன்ற பக்குவம் உங்களுக்கு பிறக்கும். இது மாபெரும் ரகசியங்க. இது சாதாரண நிலையில ஒரு மனிதன் பார்த்து கொண்டு இருக்கிறப்போ மூளையின் அறிவை பயன்படுத்தி மட்டும்தான் தெளிவாக பார்க்க முடியும். மூளையின் அறிவை விட ஒளியின் அறிவு, நான் சொல்றது லைட்டோட அறிவு, வாழை சக்தின்னு எடுத்துக்கோங்க, இப்போ ஜோதின்னு எடுத்துக்கோங்க, லைட்டுன்னு எடுத்துக்கோங்க, ஒளின்னு எடுத்துக்கோங்க, எதா வேணா எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த வாழை சக்தி, அந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா, ஒளியின் வேகம் பொதுவாகவே ரொம்ப ஜாஸ்தி. அதான் லைட் ஸ்பீட் அப்படிம்பாங்க, ஒளியாண்டு அப்படிம்பாங்க. அந்த ஒளியின் வேகத்தை வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய பக்குவம் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும், எல்லாமே மாறிடும், உங்களோட அடிப்படையே மாறிடும். அதனால தான் கேட்பதையே திரும்ப கேட்க வேண்டும், பார்த்ததையே திரும்ப பார்க்க வேண்டும். இன்னும் டீப்பாக போக அதற்கும் அப்பால் என்னன்னு ஒருத்தனுக்கு பொறுமையும் அந்த காத்திருக்கக்கூடிய தன்மையும் அந்த சிந்தனையும் வந்துருச்சு அப்படின்னா அவனுடைய உயர்வு என்பது வானளவில் இருக்கும், வானை கடந்த அளவில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கேட்டதவே திரும்ப கேட்க சலிப்பு தட்டாதீங்க. நீங்கள் உயர்ந்த நிலை ஞானி ஆகணும். ஏன்னா பல பேர் கேட்குறீங்க, நானும் உங்களை மாதிரி எப்படி பேசுறது, நானும் உங்களை மாதிரி எப்படி தெளிவு பெறுறதுன்னா நான் ஒன்றுமே கிடையாது, ஒரு சாதாரண ஆள். நான் ஒரு 10 காசு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு பையன் நான். அப்படி இருக்கிறப்போ எனக்கே இவ்வளோ தெளிவு இருக்கிறப்ப நீங்கள்லாம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகலாங்க. அதுக்குண்டான வழியை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன,
எப்போ டீப்பா ஆழமா கேட்டதையே பார்த்ததையே இன்னும் டீப்பா இன்னும் டீப்பா இன்னும் டீப்பா இன்னும் டீப்பா அப்படின்னு நீங்க போறீங்களோ எடுத்தோடனே அந்த பக்குவம் வந்துடாது உங்களுக்கு. ஆனால் அதுலேயே நிலைத்து நிற்கிறப்போ அதுக்கு உண்டான தெளிவு பிறக்கும். ஏன்னா உங்கள் மூளைக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அது ஓப்பன் ஆகணும், அந்த பொட்டன்ஷியல் ஓப்பன் ஆகணும்னா அந்த பக்குவத்துக்கு அந்த தன்மைக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் நிச்சயமாக அது நடக்கும். ஸோ கேட்டுக்கொண்டே இருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள், இன்னும் ஆழமாக போங்க, இன்னும் ஆழமாக போங்க, இன்னும் ஆழமாக போயிட்டே இருங்க, பல தெளிவு உங்களுக்கு பிறக்கும்.